அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மங்கள தேவி கண்ணகி அம்மன் திருக்கோவில் குமரியில மிக பிரம்மாண்டமாக திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்காக பல வியூகங்கள், ரெண்டாவது இதுல நம் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள வாணியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி பல வியூகங்களை வகித்ததுல இந்த ஆன்மீக பயணத்துல எந்த இனமும் எடுக்காத ஒரு முயற்சி இது. தமிழ்நாடு பூரா உள்ள ஆன்மீக நண்பர்கள் வாணியர்கள் அனைவரும் இதுல இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நாங்கள் இப்ப செய்ய போறோம். குமரியிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. இது பெரிய பெரிய கட்சிகள், பெரிய ஆன்மீக ஸ்தலங்களில் நடக்கக்கூடியதை முன்மாதிரியாக எடுத்து நம்ம இப்ப நடத்த போறோம். ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரை குமரியில அமைய போகும் கண்ணகி திருக்கோவிலுக்காக ஒரு ரதம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பாருங்க, மிக பிரம்மாண்டமான முறையில் அதுக்குள்ள கட்டுமான பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு. புரட்டாசி மாசத்திலிருந்து அந்த பயணம் தொடங்குகிறது. அது எப்படின்னா, நமது கண்ணகி சிலையுடன் அந்த ரதம் தமிழ்நாட்டில் நமது இனத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்குமே இது ஒரு ஆன்மீக புனித பயணம் மேற்கொள்ள போகிறோம். இது ஒரு அற்புதமான பயணம். நமது கண்ணகி தேவி உங்கள் இல்லம் தேடி தரிசிக்க வருகிற எல்லாத்துக்கும் கொண்டு எல்லா ஊர்லயும் கொண்டு இந்த ஆன்மீகத்தை மேலும் வலுப்படுத்தவும் நமது இனம் சார்ந்த பல விஷயங்களை முன்னெடுத்துக்கல. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகியமான முறையில் ஆன்மீக பயணம். யாருமே முன்னெடுக்காதத மங்கள தேவி கண்ணையம்மா ஆன்மீக அறக்கட்டளையில முன்னெடுக்கும். இது அத்தனை ஊர்களுக்கு, தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர் நம்ம இனத்துல உள்ளவங்க இருக்காங்களோ அத்தனை ஊர்களுக்கும் பூஜிக்கப்பட்டு இதை நாங்க இந்த பயணத்தை தொடங்குறோம். இந்த கோயிலுக்கு நம் மங்கள தேவி கண்ணகி அம்மன் திருக்கோயில் கட்டு எல்லாத்துக்கும் தெய்வம் தெரியுது. அதை மேலும் வலுப்படுத்தி ஒரு சங்கிலி தொடர் போல அமைவதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளும். இதுல பார்த்துக்கிடுங்க. இதுல நான் அந்த ரதத்தை உருவாக்கும் விதத்தை நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட காணிக்க மிக்க மகிழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம பார்க்கறது ரதம். இதுதான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா, அது சூப்பர் ஐடியா நம் திருக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மங்களதேவி கண்ணகி அம்மனுக்கு. அதற்கு முன்னாக பல வழிகளில் நம்ம அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு வடிவமாகத்தான் இது மேலும் ஒரு பெரிய கோயில்களுக்கு கட்சிக்கு செய்திருக்காங்க. ஆனா நம்ம இனத்துல இதுதான் முதல் முறையாக செய்தோம். இதை ஒரு ஜீப்பை வாங்கி அதுல நம்ம இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். பாருங்க, இதை சுத்தி இப்படி பாருங்க, இதை பாருங்க, சுத்தி இந்த அமைப்புல இருக்கு. சுத்தி இந்த சைடுல இந்த அமைப்புல வந்துகிட்டு இருக்கு. ரதம் செய்ய போறோம். இதுக்கு மேல மண்டபம் கணக்கா வரப்போகுது. பாருங்க, இதுதான் நம்ம தமிழ்நாடு பூரா சுற்றுறதுக்கு வேண்டி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரதம் இப்போ கண்ணகி திருக்கோயிலுக்கு அப்படிதானே சரவணா? இதுல மூலஸ்தானம் எப்படி வருமோ அதே மாதிரி விமானம் உள்ள நமக்கு கண்ணகி சிலை 5 அடி உயரம். அதே நம்ம கோயில வைக்கக்கூடியத ஒரு சிலை உருவாகி அதை இதுல செட்டப் பண்ணி வச்சு, ரெண்டாவது இதுல ஒரு மண்டபம், மணி மண்டபம் கணக்கா மூலஸ்தானத்துல எப்படியோ அந்த மண்டபம் கணக்கா நம்ம வடிவமைச்சு இதை நம்ம ஊர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் நம்ம இதை கொண்டு போறோம். ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆன்மீக பயணம், ஒரு சங்கிலி தொடர் போல நம் இன மக்களுக்கு ஒற்றுமை. ஏன்னா இது எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் நம் இனம் வாணிய இனங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பயணம் புனித பயணம் நாங்க செல்ல போறோம். குமரி டு சென்னை வரை. சென்னை முதல் கட்டமாக குமரி டு சென்னை புரட்டாசி மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போவோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டமிடுதல், ஒரு வித்தியாசமான யோசனை, ஆன்மீகத்தை பறைசாற்றும் நம் இனத்தை வலுப்படுத்த செய்யக்கூடியது நாங்க இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சிக்கு எல்லாருமே எல்லா ஊருக்கும் வரும், தீவாரணம் கொடுத்துடலாம், அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம பெண்கள் எண்கள் எல்லாரும் நம்ம கண்ணகி தேவி நம் இனத்தில் பிறந்த அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு உதாரணமாக தான் இந்த ரதம்.
எல்லாத்துக்கும் முதல்ல வந்து இப்படி ஒரு அமைப்பு வருது, குமரியில வருகிறது என்று ஒரு பிரம்மாண்டமான முறையில நம்ம செய்வதற்கு அதை வடிவமைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு அழகிய பல விஷயங்களை வந்து நம்ம ஒரு விஷயத்தை தொட்டா அதை வந்து அதோடு கிடப்புல போறது கிடையாது. எந்த எல்லாரும் தனிப்பட்ட முறையில வந்து வேலை பார்க்கணும், நான் வேலை பார்க்க வேலைகளையும் கலைந்து குடும்ப உறவுகள் குடும்ப விசேஷம் வந்து அதையும் கலைந்தாலும் செய்தோம்னா எதற்கு வேண்டின்னு நம்ம யோசிக்கணும். எதற்கு வேண்டினா நம் இனம் ஒற்றுமையாகணும், இன்னும் நம் இனம் வந்து நல்லா இருக்கணும். நம் இதை இப்ப விட்டோம்னா அதை தொடர்றதுக்கு வந்து அடுத்தவர் கையில கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதை உருவாக்குதான் இந்த பயணத்தின் நோக்கம். இது ஒரு பெரும் பயணம். அந்த பயணம் மிகவும் வெற்றிகரமாக நடக்க போகிறது, மாற்றம் இல்லை. எதுக்கு கொடுத்தோம்னா இதெல்லாம் செய்ய முடியும் நம்மாலையும். ஏன் முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு 12 சென்ட் இடத்த வந்து குமரியில வந்து நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கியதுக்கே பெரிய விஷயம். அது வாங்க முடியாத இடம் சிட்டியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. எல்லாரும் சொன்னா முடியாது நடக்காதுன்னு சொன்ன விஷயத்துக்கு இப்ப இடத்த வாங்கி அதுக்கு பில்லரும் போட்டாச்சு. பில்லர் போட்டு படிகள் இப்ப வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பயணம் போறோம். ஏன்னா இதுக்கு வந்து பொருட்செலவுல 2.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டுக்கோம். அதனால வந்து தங்களால் இயன்ற அர்ப்பணிப்பு. ஏன்னா இது வந்து நம்ம எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுவோம். இது வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இது வரலாற்று சாதனை யாருமே முன்னெடுக்காதது. இடத்தை வாங்கி கோயில் கட்டி எல்லாமே செய்தோம். அடுத்த ரதத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து யாரும் முன்னெடுக்க யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா நினைச்சு பாருங்க, இப்போ உள்ள காலகட்டத்துல பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் நம்ம அதை நாங்க குற்றம் சொல்லல. வேலைக்கு போனோம், அங்க போனோம், நம் குடும்பத்தை பார்த்தோம். அதையும் மீறி வந்து நம்ம செய்தோம்னா இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து உங்க ஆதரவும் நாள் போக போக வந்து ஒரு நல்ல நிலையில அந்த கண்ணகி அம்மன் வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க எல்லா இடங்கள்லயும். இதுலயும் அதுவும் இதுலயும் நீங்க வந்து ரொம்ப அர்ப்பணிப்போடு உங்களால் என்ற பங்களிப்பை கண்டிப்பா தரணும், ஆதரவும் தரணும். ஒவ்வொரு ஊருக்கு வருஷமே வந்து நீங்களும் அதை கொண்டாடணும். ஏன்னா நம்ம தேவி நம்ம வீட்டுக்கே வருது. உடல்நலம் சரியில்லாத ஆளும் இந்த ஆட்சியால இப்படி இருக்காப்பா நல்லா பண்ணுதாங்களான்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு கோட்பாடுக்கு வேண்டிதான் இந்த ஒரு பயணமும் நடக்க போகுது என்பதையும் பயணம் என்னைக்கு ஆரம்பிக்க போறோம் என்னன்னு சொல்லிக்கிட்டு நாங்க வேலை முடிஞ்ச உடனே புரட்டாசி மாசம் இருக்கும் நினைக்க அதுக்குள்ள டேட்டை நாங்க அறிவிச்சிரோம். எல்லாரும் தலைவர் இதுக்கு அறிவிப்பார். எங்களுக்கு வந்து பெரிய பலம் வந்து எங்க தலைவர் தான். அவரை நாங்க தோல்ல கை போட்டிருக்கோம்னா பாருங்க, அவ்வளவு ஒரு பாசத்துலதான். இல்லாட்ட யாருக்கு வேலை தோல் எல்லாம் கை போட்டு அப்படி ஒரு பாசமான எங்க தலைவரை கிடைச்சது ஒரு. ஏன்னா ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு ஆளா ஆண்டவன் வந்து அதே மாதிரி சரவணன் முருகப்பெருமாளும் இருக்காரு, அதுல சொரிமுத்து எல்லாருமே எங்க பலமாட்டு அற்புதமான பொருளாளர் மோகன் அவர்கள். ஏன்னா ஒரு கட்டமைப்பு நல்லா இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட வெளிப்படைத்தன்மையோட பேசுறேன். இவங்க வந்து என்கிட்ட வெளிப்படைத்தன சொரிமுத்து வெளிப்படை நம்ம செயலாளர் முருகப்பெருமாளும் எல்லாம் அப்படி இருந்தாதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம செய்ய முடியும் கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், யோசிச்சு பார்க்க முடியாத ப்ராஜெக்ட். நம்ம நினைச்சு பாருங்க, ஒரு கோயில விசேஷம் நடத்தினாலே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட நம்ம செய்ய சமயத்துல அது ஒரு பலம் வாய்ந்ததாட்டு இப்படி அமைத்தது எங்களுக்கு ஆச்சரியம். நம்ம இப்ப தானே நினைச்சோம் இடம் வாங்கிட்டோம், அடுத்தது பில்லர் தூக்கியாச்சு, அடுத்த கட்டுமான பணிகளுக்கு ஒவ்வொரு இடமாட்ட அலைதோம்னு சொல்லுது வந்து இது இறைவன் கொடுத்த வரம். நீங்க எல்லாம் உங்கள் வாழ்த்துகளும் இதெல்லாம் நடக்கட்டும் அந்த வாழ்த்துகள் எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவா வந்து. ரெண்டாவது நம்ம தலைவர் வாணிய பேரவை தலைவர் ஐயா பன்னீர்செல்வம் தலைவராக அவரும் அப்படிதான், செயலாளரும் அப்படிதான், நிர்வாகிகள் எல்லாருமே அதே மாதிரி நல்ல உறுதுணையாட்டும். மற்ற சகோதர அமைப்புகளும் எல்லாருமே நல்ல ஒரு இணக்கமாட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு பலமாட்டும். ஒரு பாதை வந்து முதல்ல கடுமையான பாதையில தான் இருந்துட்டு இருந்தோம், போக போக இலகுவாகுது. அது வந்து இந்த பாதை இன்னும் நல்லா இருக்கும். சரித்திரம் என்பது வந்து லேசில வராது, சும்மா தான் சரித்திரம் வராது, வரலாறு. இது வந்து ஒரு வரலாறு, நம்ம இனத்துக்கு வேண்டிய வரலாறு. ஏன்னா ஒரு இடத்தை வாங்கி கோயில் கட்டி நீங்க எல்லாம் இன்னும் வந்து பார்க்க சமயம் ஐயா திகைக்கக்கூடிய நம்ம சங்கதிகள் வந்து பார்க்க சமயம் இப்படி ஒண்ணு இந்த காலங்கள்லயும் செய்திருக்காங்களேன்னு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியில கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அதையும் நம்ம பொருட்படுத்தாம செய்யுது. எல்லாமே இறை அருள். அதை வந்து ஆண்டவன் இன்னும் வலுப்படுத்துவாங்க. கோயில்லாம் கட்டணும்னு அது உங்களுக்கே தெரியும். நம்ம தம்பி சொரிமுத்து அவர்களும் ரொம்ப ஈடுபாடு இருந்தாதான் சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதுக்கு. எங்கனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, உடனே எங்களுக்கு எல்லாமே நாங்க வேலைகளை செய்கிறோம். ஓட்டுநராகட்டும்,
எல்லாமே நாங்க செய்யறதுனால எங்களுக்கு அது வந்து ஒரு அழகான பயணமாட்டு இருக்கு. அந்த பயணத்துல நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. இது வந்து நம்ம ரதத்துக்கு வந்து இது வந்து 4 கால் இருக்கு. இது வந்து மேல வரப்போகுது. அதை வந்து அவர்கள் வேலை செய்யறத பாருங்க. அழகாட்டு வேலை, அந்த பணிகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே நல்ல நுட்பமான வேலைகள். என்ன பாருங்க, அதுதான் அவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சைடு வந்து அந்த ஒரு சைடு வந்து 4 முக்கியமே அது வந்து நம்ம கண்ணகி சிலை வந்து இந்த இதுல வந்து அது ஒரு 5 அடி வந்துடும். 5 அடி அதுல வருது. பாருங்க பிக் பண்ணுறாங்க. இப்படி ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு வரும், இதுல ஒண்ணு வரும். மேல வந்து அதை காணிக்க வேண்டாம். பாருங்க, இது வந்து அழகா இது வந்து நம்ம அந்த 4 கால் கொடுத்துருக்குல இது வந்து மணிமண்டபம் அப்படிங்கிறது. இது வந்து அந்த இது 4 கால் கொடுத்துருக்கு. இது வந்து மணிமண்டபம் மேல வரும். மேல வர சமயம் இது இன்னும் வேலைகள் நிறைய இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ் வேலையில தான் உங்கள்கிட்ட காணிக்கும். உயரம் 12 அடி உயரத்திலேயாக்க ரதம் வருது. அந்த ஜீப்ல அந்த செட்டப் பாருங்க. இன்னும் வேலை இப்ப பேசிக் வேலை வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இன்னும் அது முழுவே 1 மாசம், இன்னும் 1 மாசம் அதுக்கு வேலை இருக்கு. முழுமையடைந்த உடனே பார்க்கறதுக்கு வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம அதை எல்லாமே மரத்துல செய்தோம். அது ஒரு பெரிய விஷயம். நம்ம கார்ட்போர்ட்ல இதுல ஒண்ணும் செய்யல. மரத்துல கோயில்ல இருக்க மாதிரியே கலசமும் கோயில்ல உள்ளதே மாதிரி எல்லாமே நம்ம ஒரு தத்ரூபமாட்டு செய்யணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் நாங்க கூட சொன்னோம். ஐயா இதுல பிளைவுட் வச்சிடலாம்னு சொன்னோம். அவரு இல்ல மரத்துல தான் செய்யணும், கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டாட்டு அழகாட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தலைவர் சொன்னாங்க. அதனால அவருக்கு எல்லாமே அவரு பிஎம்சின்னு வச்சுக்க எல்லா தொழில்களும் அவருக்கு எப்படி இதை வடிவமைச்சா நல்லா இருக்கும். ஆசாரி இருக்காங்க. அதனால எங்களுக்கு கூட கொஞ்சம் பலமா இருக்கும். அவர் கையில எல்லாமே ஆட்கள் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பலம் தான் நாம சொல்லுவோம். நான் பயணப்பட்டு கொஞ்ச நாள்ல நிறைய ஐடியாஸ். 2வது வந்து மனுஷனுக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஐடியா, இதுக்கு அப்படி செய்யணும் டக்குன்னு ஒரு இதுலயே எல்லா ஐடியாக்களையும் அவர் பண்ணிடுவார். அது நம்மளுக்கு பெரும் கோயிலுக்கும் அப்படிதான், பேரவைக்கும் அப்படிதான், மானியர் இனத்து அனைவருக்குமே எல்லாத்துக்கும் நம்ம நல்ல செய்யறதுக்கு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம காலங்கள் எல்லாமே பொன் போன்ற காலங்களை நம்ம இனத்துக்கு வேண்டி செய்ய சமயமே அது ஒரு எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு. இந்த வேலையெல்லாம் செய்ய சமயம் அது வந்து எங்களுக்கு அப்படி ஒரு தலைவர் செயலாளர் அப்படிதான். அவரும் ஒரு பலமான ஒரு இது பொருளாளர் அப்படி, ஜாக்சர் சரவணன் அப்படி எல்லாருமே கமிட்டியில் உள்ள அனைவருமே எல்லாருமே நல்லபடியா செய்யனால ஒரு முழுமையான சுதந்திரத்தோடு முழுமை அடையிறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாட்டு இறைவன் தந்த கொடையாட்டும் அருளாட்டும் இருக்கிறது தான் நினைக்கிறேன்.